ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு ஏபிசி லிட்டில் லேர்னர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கதை. அந்த கதையில யார் வருவாங்க? ஒரு புறாவும் எறும்பும் வரும். பார்க்கலாமா? இப்போ ஒரு காட்டுல ரொம்ப வெயில் காலம்ன்றதுனால எல்லா அனிமல்ஸ்க்கும் ரொம்ப தாகமா இருக்கும்ல. அப்போ ஒரு எறும்பு என்ன பண்ணும், தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கிட்ட வரும். ஆத்துக்கிட்ட வந்து தண்ணி குடிக்க ட்ரை பண்ணும் போது தெரியாம தண்ணியில தவறி விழுந்ததும் அதால ஸ்விம் பண்ண முடியாதுல்ல. இந்த பக்கம் அந்த பக்கம் தண்ணிலேயே அடிச்சுட்டு போகும். அப்போ அது ஹெல்ப் பண்ணுங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடும். இதை யார் கேட்டுட்டு இருப்பாங்கன்னா அங்க இருந்த ஒரு புறா. இந்த புறா கேட்டுட்டு, அச்சோ ஒரு எறும்பு தண்ணியில விழுந்து கத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இலைய கீழே தள்ளிவிடும். கிளையெல்லாம் நல்லா ஆட்டினதும் அந்த ஃபோர்ஸ்ல அதுல இருந்த இலையெல்லாம் கொட்டும். அந்த இலைய பிடிச்சி எப்படியாச்சும் மேல வந்துரும் அந்த எறும்பு அப்படின்னு நினைச்சு அந்த புறா பண்ணும். அதே மாதிரி அந்த எறும்பும் இலைய பிடிச்சிட்டு மேல வந்துருச்சு. மேல வந்ததும் அந்த புறாவை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைன்னா நான் தண்ணியிலே அடிச்சுட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும். ரெண்டும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதும் டெய்லி மீட் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், அந்த புறா வேற ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஒரு வேடன் வருவான். அவன் வந்து பார்த்துட்டு, இந்த புறா ரொம்ப அழகா இருக்கே, இதை எப்படியாச்சும் நம்ம வேட்டையாடணும் அப்படின்னு நினைப்பான் அவன். அத புறா கவனிக்கவே இல்லை சுத்தமா. ஆனா எறும்பு பார்த்துடும். அந்த எறும்பு பார்த்துட்டு என்ன பண்ணும், அச்சோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கே, நம்ம தான் காப்பாத்தணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனை நோக்கி போய் அவன் கால்லயே நொறுக்குன்னு கடிச்சு விட்டதும் அவன் வலி தாங்க முடியாம என்ன பண்ணுவான், அவனோட குறி தப்பி வேற எங்கேயோ போய் விழுந்துரும். அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா அந்த புறா சத்தம் கேட்டு பறந்து போயிடும். இன்னும் சத்தம் இது, ஐயோ வேடன் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பறந்து போனதும் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவாங்க. அப்போ எறும்புக்கு புறா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும். ஓகேவா குட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம நல்லது செஞ்சா நமக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும் அப்படின்றதுதான் இந்த கதையோட மாரல். ஓகேவா, நம்ம எப்போதும் நல்லதுதான் பண்ணணும்.